பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமீன். தாவீது சொல்லிய விசுவாச வார்த்தை தான் இது. அவர் அப்படி சொல்லி ஆண்டவரை துதித்ததுனால கர்த்தர் எல்லாவற்றையும் அவருக்காக செய்து முடித்தார். நீங்களும் விசுவாசத்தோட கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு காரியம் முடியாமலே இருக்கு. உங்க வீட்டு காரியம், வேலை காரியம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், இல்லை பிள்ளையுடைய திருமண காரியம், வீடு கட்டுகிற காரியம், ஏதோ ஒரு காரியம் அறகுறையா நிற்கிது, முடியவே மாட்டுது. பல முயற்சி பண்ணுறீங்க, பல ஆட்கள் கிட்ட போகிறீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேதுன்னு கலங்குறீங்க. இது எப்போதான் முடியும்னு கலங்குறீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் முடியாமல் இருக்கிற காரியங்களை முடித்து கொடுப்பதை காண்பீங்க. அவர் காரியங்களை முடித்து கொடுக்கிற தேவன். மனிதர்களால் முடியாததையும் முடித்து கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். மனிதனால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எனக்காக எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.